தன்னை குரு வந்து மாணிக்கவாசகருக்கு வந்து இறைவன் நேரடியாக 1000 கோடி சூரிய பிரகாசம். அப்போ குருவா வந்து அந்த குடும்ப இருந்த தாதியில் உட்காந்து சிவபுராணத்தில் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க எப்பொழுது நெஞ்சம் நீங்காதன் தாழ் வாழ்க கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தேவி இந்த தீட்சை கொடுக்கறதுக்கு இறைவன் வர்றாங்க. இப்போ குருவாக வராங்க, வந்து அந்த உபதேசம் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த தீட்சை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மாணிக்கவாசகரை தவம் பண்ணதை பார்த்து இறைவனே வர்றாங்க. வந்து மாணிக்கவாசகர் சொல்ல திருவாசகம் இறைவன் எழுதுறாங்க. அப்போ எந்த நல்லா தவம் பண்ணி அந்த இதை ஞானதானம் பண்ணியிருக்காங்க. என்ன ஞானதானம்? திருவாசகம். அப்போ 2 தவம் பண்ணியிருக்காங்க, ஞானதானம் பண்ணியிருக்காங்க. தன்னை அறிஞ்சு அது உடலை ஒளிதேகமாக மாற்றி இறைவனோட இரண்டரை கலந்துட்டாங்க. அவங்க அடைஞ்சதை நம்மளுக்கும் சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளும் மறுபடியும் பிறந்து துன்பப்படக்கூடாது. புல்லாகி புழுவாகி மரமாகி எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன். ஏன்னா அந்த தவம் பண்ணலை, அதனால் பிறந்து எழுந்துக்கிட்டே இருக்கேன். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு விட்டேன். அப்போ இறைவனுடைய திருவடியை பிடிச்சாதான் நம்மளுக்கு வீடு பேர் முக்தி கிடைக்கும். முக்தின்றது வந்து அந்த சூரியத்தி சந்திரத்தி உள்ள உயிர் சாணம் அக்னி இந்த 3 தீயும் சேர்றது தான் முக்தி. இது வந்து நம்ம வந்து குருகுலத்தில் வந்து 12 வருஷம் அவங்களுக்கு தொண்டு செஞ்சு குருவாக பார்த்து கொடுத்தா தான் நம்ம இந்த தீட்சை கிடைக்கும். நம்ம சபை வந்து கன்னியாகுமரி தங்கஜோதி ஞான சபை, சிவசிறுவனி ஞான சத்குரு, இவங்க ஆமாம் சிவசிறுவனி இவங்க கிட்டே அழுத்தாங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா புரியும் அவங்க குரு. அப்போ அந்த உங்களுக்குள்ள நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா எப்படி புரியுமோ அதே மாதிரி இறைவன் நமக்குள்ள இருக்காருன்ற ஒரு விஷயத்த அந்த சுவையை உணர்த்தி காட்டணுமா இல்லையா? தைப்பூசம் மெய்ஞானம் மெய்குரு சத்குரு 2 மணி நேரம். அந்த உயிர் எங்கே இருக்கு அப்படின்னா அந்த உச்சிக்கு கீழடியோ உள்நாவுக்கு மேல் வைத்த விளக்கு நித்தம் எரியுதடி வாழை ஸ்தானத்தில் மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த உயிர் வந்து நேரடியாக தொடங்கக்கூடிய நம்ம 2 கண் மணி தான் உள்ள உயிரை பார்க்கறதுக்கு ஒரே. அதனாலதான் எல்லா கோயில்கள்லையும் இறைவனை அடையிறதுக்குண்டான வழியை தான் காட்டியிருக்கிறாங்க. வழின்றது நம்ம 2 கண்ணு தான். அதனால தான் கடைசியாக நம்ம எல்லா இடத்துலையும் போனாலும் கடைசியில் ஒளியை தொட்டு கும்பிட்றது, தீப ஆராதனை தொட்டு கும்பிட்றது நம்ம கண்களில் தான் நம்ம ஊற்றிக்கிறோம். நம்ம புறத்தில் வந்து பக்தியின் மூலியமாக ஞானத்தை தான் ஊட்டியிருக்கிறாங்க. எங்கே நமக்குள்ளே இருக்க இறைவனை உணர்றதுக்கு வழியை தான் காட்டியிருக்கிறாங்க. கண்ணு தான் வழின்றது சொல்லி. அப்போ அதை தகுந்த ஒரு குரு மூலயமா அதை தெரிஞ்சு உபதேசம் பெற்று தீட்சைனா தீனா நெருப்பு, அச்சம்னா கண்களில் தொடங்கக்கூடிய உயிர் வழியை உணர்த்தி காட்டுபவர், ஊட்டுபவர். உடம்பே ஆலயம், நமக்குள்ள இருக்க உயிரே செஞ்சோம்னா நம்ம இறைவன் அருள் படிச்சு பாருங்க. இறைவன் நம்ம உடம்பை வளர்க்கறது கண்டு உயிரை வந்து நம்ம வதை பண்ணி அதை சாப்பிட்டோம்னா எப்படி இறைவன் அருள் கிடைக்கும்? இதுதான் வள்ளல் பெருமாளையா மெயினாக சொல்கிறாங்க. புலால் மருத்துவம் வந்து புற வழிபாட்டோட முடிவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறைவனை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஐயா பேசுகிறோம் அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஆதாரத்தோடு ரொம்ப முக்கியமான நூல். அதனால தான் அட்டைப்படத்திலேயே வந்து மெய்ப்பொருளோட சொல்லியிருக்கோம். எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகன்னு சொல்கிறாங்க. எண்ணுன்னா எது? எண்ணுன்னா என்னது? எண்ணுன்னா 8 2 எழுத்துன்னா அகாரம் உகாரம். எண்ணும் எழுத்தும் கண் என தகும். என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர். கண்ணை தான் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து வலது கண்
நீங்கள் கோயிலுக்கு போனீங்க ஐயா கண் திறந்து தான் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி நம்மளும் கண் திறந்து தான் நமக்குள்ள உயிர் அங்கே இப்போ கோயிலில் பார்த்தீங்கன்னா விக்கிரகம் வைப்பாங்க, சிலாலாம் வைப்பாங்க. கடைசி என்ன பண்ணுவோம், கண் திறக்கிறது ஒரு சடங்கு. அதே மாதிரி நம்ம வந்து கண் திறந்து நம்ம உயிரை தாவத்து படித்து பாருங்க. ஆமாம் 70 நாங்கள் அப்போ எல்லா ஞானிகள் மகான்களும் சொன்னது அது ஆதாரத்தோட சொல்லப்பட்டது தான் அந்த கண்மணி மாலை. திருமந்திரம், திருவாசகம், அப்புறம் திருவருப்பா, இதெல்லாமே அதில் விளக்கத்தோட எல்லாரும் மெய்ப்பொருளை தான் சொல்லியிருக்காங்க, திருவடி தான் சொல்லியிருக்காங்கன்றது அதில் ஆதாரமாக சொல்லியிருக்காங்க.